மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்திசாயும் வேளையில் பொலியானா கிராமம் ஒரு மர்மமான போர்வையை தனக்குத்தானே போர்த்திக் கொண்டது. சூரியனின் கடைசி பொன்னிறக் கதிர்கள் கருமேகங்களுக்கு பின்னால் மெல்ல மெல்ல மறைந்து கிராமத்தின் மீது ஒரு அடர்த்தியான நிழலை பரப்பியது. இருள் மெதுவாக அந்த கிராமத்தை விழுங்கத் தொடங்கியது. பொலியானா கிராமம் எப்போதுமே இப்படித்தான். மனிதர்களின் நடமாட்டமே இல்லாத ஒரு வெறிச்சோடிய இடம். அங்கே வீடுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. சிதைந்து போன சில பழைய குடிசைகள் மட்டுமே அந்த கிராமத்தின் கடந்த காலத்திற்கு சாட்சியாக நின்று கொண்டிருந்தன. அந்த குடிசைகளின் கூரைகள் சரிந்தும், சுவர்கள் உடைந்தும், ஜன்னல்கள் நொறுங்கியும் கிடந்தன. காலப்போக்கில் செடிகளும் கொடிகளும் அந்த குடிசைகளை சுற்றி படர்ந்து அவற்றை இயற்கையோடு ஒன்றாக மாற்றியிருந்தன. அந்த கிராமத்தின் தெருக்களில் நடந்தால் உங்கள் காலடியில் சருகுகள் நொறுங்கும் சத்தம் மட்டுமே கேட்கும். வேறு எந்த ஒலியும் இருக்காது. அமைதி, மரண அமைதி. அந்த சூழலே மனதுக்குள் ஒருவித அச்சத்தை விதைக்கும். எப்போதாவது வீசும் குளிர்ந்த காற்று உங்கள் காதுகளில் ஏதோ ரகசியம் பேசுவது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தும். அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு சில சமயங்களில் எங்கிருந்தோ ஒரு மெல்லிய சிரிப்பொலி கேட்பதாகச் சொல்வார்கள். அது யாருடைய சிரிப்பு, எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்தை பற்றி பல கதைகள் உண்டு. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொலியானா செழிப்பான ஒரு கிராமமாக இருந்ததாம். மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரே இரவிலெல்லாம் மாறிவிட்டது. ஒரு கொடிய நோய் பரவி கிராமத்தில் இருந்த அனைவரையும் காவு வாங்கியதாகச் சொல்கிறார்கள். அதன் பிறகு அந்த கிராமம் ஒரு சபிக்கப்பட்ட இடமாக மாறிவிட்டது. அங்கே போனவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை என்றும், அங்கே இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் அந்த கிராமத்தை சுற்றி வருவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக பனிப்பொழிவு காலங்களில் அந்த கிராமம் இன்னும் பயங்கரமாக மாறிவிடும். வெண்பனி அந்த சிதைந்த குடிசைகளின் மீது ஒரு மெல்லிய அடுக்காக படர்ந்து கிராமத்தையே ஒரு வெள்ளைப்பேய் போல காட்டும். அந்த குளிரில் இருள் சூழ்ந்த தெருக்களில் தனியாக நடக்கும்போது உங்கள் முதுகுத்தண்டில் ஒரு சில்லிப்பு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். தூரத்தில் தெரியும் குடிசைகளின் ஜன்னல்கள் உங்களையே உற்று பார்ப்பது போல தோன்றும். இப்படிப்பட்ட பொலியானா கிராமத்திற்குள் நுழைவது என்பது மரணத்தின் வாசலுக்குள் நுழைவதற்குச் சமம். அங்கே என்ன இருக்கிறது? அந்த மர்மமான சிரிப்பொலி யாருடையது? அந்த கிராமத்தின் உண்மையான கதை என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தேடிச் சென்றவர்கள் தாங்களும் ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே மாறிப்போனார்கள். அந்த கிராமத்தின் இருள் பல ரகசியங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது. அந்த ரகசியங்களை அறியும் துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த மர்மமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவிலே இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.